கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஆம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அதை யோபு நன்கு அறிந்திருந்தார். எனவே நாமும் ஆண்டவருக்காய் வாழ்வோம், சத்தியத்தின் பாதையில நடப்போம். நீதியும் சத்தியமும் நிறைந்த ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவரை என்னாலும் நோக்கி பார்ப்போம். அவரே நம்மை ஆதரிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா. கிரகிக்க முடியாத பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் நினைவுகளுக்கு மேலாய் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறும் என்பதை அறிந்தவர்களாய் தேவ வார்த்தைக்காய் காத்திருந்து, தேவ சித்தத்துக்காய் காத்திருந்து, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை மட்டும் நிறைவேற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை அதிகப்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்குங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். வெறுமையாக்கி உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பிடும்படி நடத்தும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.